கேரள மாநிலம் வயநாட்டில் 3 நாட்களை கடந்தும் ஓயாமல் கேட்டுக்கொண்டே இருக்கும் மரண ஓலங்களுக்கு மத்தியில் தோண்ட வரும் உடல்களை அள்ளிக்கொண்டுதான் இருக்கிறது மீட்பு படை. திரும்பும் இடமெல்லாம் சிதறி கிடக்கும் உடல்களும் அழுகுரல்களும் காதை துளைத்து நெஞ்சை பிழிந்து செல்கின்றன. மனதை ரணமாக்கி இதயத்தை கிழித்து செல்லும் கோர காட்சிகள் எத்தனை நாட்கள் கடந்தாலும் மனதை விட்டு நீங்காத சுவடுகளாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி வயநாட்டின் சோகத்தை சொல்லி மாளாது இயற்கையின் கோர பிடியில் சிக்கி உயிரை விட்ட எத்தனையோ அப்பாவி மக்களின் உடல்களை பூமி தாய் உள்ளே இழுத்துக் கொண்டது. வயநாடு சோகத்தின் சோகமாக இடி போல வந்து விழுந்தது ஒரு செய்தி. சூரல் மலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததாகவும் அவர்கள் வசித்த வீட்டின் அருகில் அவர்கள் எடுத்த அழகான புகைப்பட ஆல்பம் சேருக்கும் சகதிக்கும் இடையில் கிடந்தது. இதனை அந்த வழியாக சென்ற செய்தியாளர் ஒருவர் புகைப்படம் எடுத்துள்ளார். இந்த ஒற்றை புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வயநாடு சோகத்தின் சோக காட்சிகளை கண்முன்னே நிறுத்தி சென்றன. நெட்டிசன்கள் பலரும் சோகத்துடன் கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். இந்த சூழலில்தான் புகைப்படத்தில் இருக்கும் நபர் உயிருடன் இருப்பதாக வெளியிட்ட வீடியோ ஒட்டுமொத்த மக்களின் மனதில் பால்வார்க்கும் செய்தியாக அமைந்தது. நாங்கள் அனைவரும் பாதுகாப்பாக உயிருடன் தான் இருக்கிறோம். விபத்து நடந்த நேரத்தில் சகோதரிகள் யாரும் வீட்டில் இல்லை, நானும் அம்மாவும் மட்டும்தான் இருந்தோம் என்றும், நிலச்சரிவு சத்தம் கேட்ட உடனே இருவரும் வீட்டின் எதிரே உள்ள ஒரு மலைக்கு சென்றுவிட்டோம் என்றும், அதனால் நாங்கள் அனைவரும் உயிர் பிழைத்தோம். விபத்து நடந்த மறுநாள் இடிந்து விழுந்த வீட்டின் முன் நானும் என் சகோதரிகளும் இருக்கும் புகைப்படத்தை பார்த்துள்ளார்கள். நாங்கள் இறந்துவிட்டதாக மக்கள் நினைத்து சமூக ஊடகங்களில் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளனர். என்னுடைய 2 சகோதரிகளில் ஒருவர் வயநாட்டின் புல்பள்ளியிலும் மற்றொருவர் திருவனந்தபுரத்திலும் உள்ளனர். இனிமேல் யாரும் எங்கள் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் என அன்பான வேண்டுகோளையும் விடுத்துள்ளார்.